BA Private Limited என்ன பண்றான்னா, BA Private Limited நீங்க பர்ச்சேசரா செல்லராடா? பர்ச்சேசர்ல பர்ச்சேசர். இவன் என்ன பண்றான்னா ஒரு மிஷினரி வாங்குறான்டா. எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அதோட வேல்யூ வந்து 10 லட்சம் ரூபாய். எந்த டேட்லனா 20/07/2023. ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு பே பண்றான்னா 18%. ஜிஎஸ்டி on which it is paid 18%. அண்ட் ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். availing ITC. What will be the course of action for BA Limited to follow under GST? என்ன அவனோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, மிஷினரி இஸ் அ கேபிட்டல் குட். கரெக்டா? ஸோ இப்போ நான் எனி கேபிட்டல் குட்ல நான் இன்புட் டாக்ஸ் வந்து ஹஸ் பீன் டேக்கன். ஓகே, ஆமா, இன்புட் டாக்ஸ் பிரிண்ட் பண்ணா he must pay an amount that is higher of the following. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2. அதாவது ITC taken on such goods reduced by 5% per quarter of a year or part thereof from the date of issue of invoice or tax on transaction value. So ITC higher of the following. So 10 lakhsல 1,80,000. அதுல வந்து reduced by 5% per quarter. Reduced by 5%. ஓகேடா. ஒரு குவார்டருக்கு 5% இது பண்றாங்க. இப்போ எப்போ வாங்குறான் 20/07/2023. எப்போ வந்து அந்த மிஷின் வந்து HA பிரைவேட் லிமிடெட்க்கு போடுது? 5/3/2024. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 20/07/2023. டேட் ஆஃப் சேல் வந்து 05/03/2024. எவ்வளவு மந்த்ஸ்டா நடுவுல? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். எவ்வளவு குவார்டர்டா இருக்கு? ஒரு குவார்ட்டர், 2 குவார்ட்டர், 3 குவார்ட்டரா? அப்போ 3 குவார்ட்டர்ஸ்க்கு எவ்வளோ? 15%. கரெக்டானா? 5 into 3 15%. ஸ்டெப் நம்பர் இது ஸ்டெப் நம்பர் 1 ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங்க்கு வந்து இது ரெண்டு எடுத்துக்கோங்க. இது 2 பாயிண்ட். சொல்லுமா? ஒரு நிமிஷம்டா சொல்றேன்டா. இது என்னடா உல்டாவா வருது?
அது என்னன்னா அக்ஷயா, உங்க சப்ளை பர்ச்சேஸ் பண்ற மந்த் வந்து ஜூலைடா. அதுக்கு சேல்ஸ் பண்றது வந்து மார்ச். அப்போ பர்ச்சேஸ் டு சேல்ஸ்க்குள்ள எவ்வளவு குவார்டர் இருக்குன்னு பார்க்கணும். அப்பனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு குவார்டர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னொரு குவார்டர், ஜனவரி பிப்ரவரி மார்ச் இன்னொரு குவார்டர், 3 குவார்டர் தானே இருக்கு. அதனால 5% இன்ட்டு 3 15%. புரியுதாடா? அதான்டா. இப்போ வந்து இது வந்து ஜிஎஸ்டி 1,80,000. அவங்க என்ன சொல்றாங்க, ஐடிசி taken on such goods reduced by 5% per quarter from the date of issue of the invoices. So ஒரு part of it எப்படின்னா, ஏ கிளாஸ் வந்து எப்படின்னா சொல்றாங்கன்னா, இந்த 1,80,000லேருந்து 15% அப்படின்னா 1,80,000 டோட்டல் ஜிஎஸ்டி 1,80,000. அதுல அதுல லெஸ் 1,80,000 இன்டூ 0.15 அது போட்டோம்னா 27,000. இது ரெடியூஸ்டு கிளாஸ் என்ன சொல்றதுன்னா reduced by 5%. So this minus this will give you 1,53,000. ஒன்னு. இன்னொன்னு வந்து ஜிஎஸ்டி ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூ. இது ஒரு பார்ட்டு. ஜிஎஸ்டி ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஜிஎஸ்டி ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூன்றது வந்து 8 lakhs. இட் சோல்டு த மிஷினரி இல்லையா, அது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இது ஐடிசி ஓடுது. பி வந்து டாக்ஸ் ஆன் த டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஸோ டாக்ஸ் ஆன் த டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து 8 லட்சம் ரூபாய். இப்போ அதில் வந்து டாக்ஸ் போட்டோம்னா 8 லட்சம் ரூபாய் இன்ட்டு 18%, 1,40,40,000. இது ஒரு பக்கம்டா. சொல்லுமா, சொல்லுங்க அஷிதா. ம். ஆஹா, அப்படி வராதுடா. ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது வந்து அவங்க என்ன ரூல் சொல்றாங்கன்னா, நீ இதை செல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷினரி வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த மிஷினரியை வந்து நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னா அப்ப வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட ரூல் வந்து மாறிடும். அவன் செல் பண்ற வேல்யூ வந்து 8 லட்சம் ரூபாய் இருந்ததுல அவனோட, அது மூலமா கிடைக்கிற டிரான்சாக்ஷன். அப்போ ஜிஎஸ்டியோட லயபிலிட்டி எது ஜாஸ்தியோ அதுதான் எடுத்துப்பாங்க. ம். அப்போ ஹையர் ஆஃப் த போத் எதிரா இது, இது ஹையர் போது 1,53,000. ஸோ liability of GST is 1,53,000.
இது புரிஞ்சுதா பாருங்க கண்ணா, இந்த சம் கோத்ரூ பண்ணுங்க ஒரு வாட்டி. டைப் 3 ப்ராப்ளம் 2 வாட்டி வந்திருக்குடா இந்த சம். இந்த சம் 2 டைம்ஸ் வந்திருக்கு கண்ணா. கோத்ரூ பண்ணி பாருங்களேன். ஆனா இந்த மாடல் சம் நம்ம புக்ல இது ஒண்ணுதான்டா இருக்கு, வேற எதுவும் இல்ல. கேபிட்டல் குட் கேட்டகரியில இது ஒண்ணுதான் இருக்கு. கோத்ரூ பண்றீங்களா? பண்ணிட்டு சொல்றீங்களா? நான் 1 மினிட் வெயிட் பண்ணவா லைன்ல? இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துட்டு சொல்றீங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. பிராக்டிஸ் பண்ணப்ப பாத்துக்கிறீங்களா? சரி ஓகே. எனக்கு கொஞ்சம் நிதானமா போடுங்கண்ணா இந்த சம்ம. இந்த சம்ம அப்புறம் இந்த 30th சம்ம 29th உங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 28B இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா பார்த்து போடுங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் ஏதோ ஒன்று இம்பார்ட்டன் அந்த டைப் எக்ஸாம்பிள் 37லாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா நின்னு நிறுத்தி ஓகே போடுங்க. 32 33 ஆ 33 சம் பாருங்க. VMA or registered taxable person under the regular scheme provides the following information in respect of his suppliers. April 2023ல ஒரு சப்ளைஸ்லாம் பண்ணியிருக்கான். அதோட டேட்டா கொடுக்குறாங்க. இன்டர்ஸ்டேட் சப்ளை வந்து 2 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கான். Intrastate supply of 1000 packets of detergent at the rate of rupees 400 each along with a plastic bucket worth rupees 100 each with each packet being a mixed supply. Mixed supply என்னடா சொல்லுமா மித்ரா? அப்போ கரெக்ட். அப்ப நம்ம எந்த என்ன எக்ஸாக்ட்டா காம்பினேஷன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் மிக்ஸ்டு சப்ளை? கேன் யூ கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள்? அப்போ அங்க ஜிஎஸ்டி எப்படி எடுத்துப்போம் அந்த மிக்ஸ்டு சப்ளைல? ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு எடுத்துப்போம் கரெக்டா? Supply of online educational journals to Mrs. XYZ, a private coaching center providing tuitions to students on class 10 11 being a intrastate supply. Online educational journals. VMA has also received the following inward supplies. Interstate supply of goods out of which 40,000 is missing and no other tax document is payable. Repairing of bus with a seating capacity of 20% used to transport its employees from residence being the intrastate supply. Details of opening balances. Rate of GST in respect of inward and outward supplies ivlo. All figures mentioned are exclusive of taxes illama kuduthirukanga. Conditions. Hey Chalam, what is the conditions for availing ITC da Mitra? ஞாபகம் இருக்கா கண்ணம்மா? அது taxable supply. Should not be related அதானே சொல்றீங்க? அது taxable taxable supply valuation of taxable supply க்கு. ITC க்கு அப்புறம் வெரி குட் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். வெரி குட். அப்புறம் இன்னும் கடைசியே ஒண்ணுடா.
வெரி குட், சூப்பர். ஏய், அது வந்து நீ சொன்னது, நீங்க நீங்க சொல்றது மித்ரா டாக்ஸபிள் சப்ளைக்கு. ஓகே. ஐடிசி இது இது ரெண்டும் நீங்க பாத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி. இல்ல, ஒரு குட்டி எரர் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு நிமிஷம். ஆன்சர்ல so opening balances of ITC 1/4/2023ல 10,000 கொடுத்துருக்கான். 10,000 அப்புறம் IGST வந்து 80,000 கொடுத்துருக்கான். ஓப்பனிங் பேலன்சஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஐஜிஎஸ்டி ஆஃப் ஐடிசி வந்து 80,000 10,000 10,000. சரி, ஓகே, ஒன்னொன்னு பார்க்கலாம். Interstate supply of goods 2 lakhs. Intrastate mixed supply வந்து 4,000 ஒரு பாக்கெட், 4,000 into 1,000 4 lakhs. ஃபோர் லேக்ஸ். அப்புறம் வந்து இன்ட்ராஸ்டேட் சம்மா. ஓகே. The supply of online educational journals வந்து இது ஆக்சுவலா எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ்ல. ஆன்லைன் எஜுகேஷனல் ஜேர்னல்ஸ் a private coach. ஆமாடா. இன்ஸ்டிடியூஷன். ஆமா, இது வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். Mr. VMA also received the following inward supplies. GST இல்ல, அப்ப interstate supplyக்கு வந்து 1,40,000 plus ஒரு 40,000. so 1,40,000 ஒரு 40,000 போச்சுன்னா 1 lakh. இன்ட்ரெஸ்ட் அது இது வந்து இன்வர்ட் சப்ளைஸ், இது தனியா வச்சுக்கணும். Repairing of bus with seating capacity of 20 passengers used to transport its employees from intrastate supplyக்கு வந்து intrastate supplyனாலே CGSTயும் SGSTயும் வரும். அப்புறம் ஐடிசியோட பேலன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Rate of in respect of inward supplies வந்து and outward supplies except item 2 above is 18% CGST and SGST 9%. All figures mentioned above as exclusive of taxes. All conditions for availing ITC have been fulfilled except specifically given, and VMA is not eligible for any threshold exemption. Okay. Okay, ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. Interstate purchase of goods வந்து இந்த ஐட்டம் 1,40,000 minus 40,000 வந்து இன்ட்ரஸ்டேட் அப்படின்னாலே இன்டர்ஸ்டேட்னாலே ஐஜிஎஸ்டி கரெக்டா? ஸோ ஐஜிஎஸ்டிக்கு என்ன சொல்றாங்க?
18%. ஸோ 18% வந்து டாக்ஸ் கால்குலேஷன் ஆகுறது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் வந்து ரிப்பேரிங் ஆஃப் பஸ் வித் சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் 20 பேசஞ்சர்ஸ், இதுக்கு வந்து 1 லேக்ல வந்து இது வந்து இன்ட்ரா ஸ்டேட்ன்றதுனால 9% ஆஃப் 1 லேக் 9,000 இது ஐடிசி அவைலபிலிட்டி. டாக்ஸ் கால்குலேஷன் வந்து டாக்ஸபிள் வேல்யூஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து 2 லேக் சப்ளை ஆஃப் கூட்ஸ். சரி, இந்த மிக்சட் சப்ளை தான்டா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு. மிக்சட் சப்ளையோட கிளாஸ் வந்து என்ன சொல்றதுன்னா, which has got the highest GST, அதுதான் we have to consider. இது இன்ட்ரஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டா? உங்க புக்லயே 18% 28% ஆடா? ஒரே நிமிஷம். ஸோ இன்ட்ரஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ்ல இது ஒன்று. இன்ட்ராஸ்டேட் சப்ளை இப்போ வெறும்னா சப்ளை ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷனல் ஜர்னல்ஸ் டு எக்ஸ்பைஇசட்னு இருந்ததுன்னா இது எடுத்துக்கூடாது. ஓகே, இட்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். பட் அ பிரைவேட் கோச்சிங் சென்டர் ப்ரொவைடிங் டியூஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் பீங் இன்ட்ராஸ்டேட் சப்ளைனா தான் இது எடுத்துக்கணும் டாக்ஸபிள் வேல்யூ. புரிஞ்சுதாடா? இது யாருக்கா டவுட் இருக்கா இந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? செகண்ட் பாயிண்ட்ல மித்ரா, வஷிதா, அக்ஷயா, செகண்ட் பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? தேர்ட் பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. VMA received the following inward supplies. Interstate supply of the goods, அதில் 1 lakh மட்டும்தான் அவங்க இது பண்ண முடியும். ஓகே, அப்போ இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் 1 லேக்குக்கு மட்டும் பண்ணலாம்னா இன்ட்ராஸ்டேட்னாலே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஸோ 9,000 9,000 65,000 65,000 டோட்டலா. இங்க வந்து 2 லேக்ல 18%, இங்க வந்து 36,000 வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. 2 lakh into 18%, so which is 36,000. இது இங்க வரணும், இந்த இடத்துல வரணும்டா. ஓகே, ஏன்டா இந்த இடத்துல வரணும் அக்ஷயா? ஐஜிஎஸ்டில ஏன்டா வரணும் 36,000? என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்ட். ஓகேவா? அதனால இங்க 36,000, இங்க 56,000 56,000 9,000 9,000 ம். இதுவாடா? இதுவாடா? ம். இல்லடா, இது 36,000 இங்க வரணும். ஏன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளைல நம்ம ஹலோ ஹலோ அக்ஷயா, அக்ஷயா வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. சொல்லுடா சொல்லுடா, எனக்கு வாய்ஸ் கேட்கல திடீர்னு. சொல்லுடா. அக்ஷயா சொல்லுடா அக்ஷயா. ஹலோ கேக்குதுடா?
அதான் என்னடா சொல்றா, எனக்கு கேக்கலடா, என்ன சொன்னாடா என்ன சொல்றாடா, எனக்கு கேக்கலடா. இல்ல இல்ல போட்டுக்கோங்க செல்லம், அதுக்கு தான் சொல்றேன். இங்க 2 lakh into 80% 36,000 வரணும்டா கண்ணா. போட்டுக்கோங்க. ஓகேவா, போட்டுக்கிறீங்களா? இங்க வரணும். நான் கேக்குறேன். போட்டுக்கோங்க. அங்க 2 lakh into 18% 36,000 வரணும் கண்டிப்பா. இது ஃபுல்லா டாக்ஸ் பேயபிள். ஓகே. இங்க வந்து இங்க கால்குலேட் பண்றது ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த 1 லேக்ல 18% ஐடிசி. இன்னொன்னு ஞாபகம் இருக்கா கண்ணம்மா, சீட்டிங் கெப்பாசிட்டி கிரேட்டர் தேன் 13 பீப்புள். 13 பீப்புள். ஆனா இது வந்து ரிப்பேரிங் ஆஃப் பஸ்ஸஸ், அதனால ஐடிசி எடுத்துக்கிறோம். வெறும்னு இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். பட் ரிப்பேரிங் ஆஃப் பீப்புள் ஹூ சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் 20%னால அதுக்கு வந்து ஐடிசி இங்க எடுத்துக்கிறோம். 1 lakh into 9%. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து இட்ஸ் அன் இன்ட்ரா, இது இன்டர், அதனால ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. இப்படி நீங்க வந்து இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 1 வந்து இது ஸ்டெப் 1 செல்லம். ஓகே. இது இது வந்து ஸ்டெப் 2. இதுதான் ஸ்டெப் 3. சரியாடா? ஸோ ஒரு கிளாஸா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் சப்ளை ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷனல்ஸ் ஜஸ்ட் கொடுத்தானாக்கா எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காம பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட், அதனால அது இட் இஸ் கம்மிங் அண்டர் த டாக்ஸபிள் வேல்யூ. மிக்சட் சப்ளையோட ரூல் எழுதணும். மிக்சட் சப்ளையோட ரூல் எழுதணும். விச் எவர் இஸ் ஹையஸ்ட். ஸோ 28%, அதில் 4 lakhs போட்டோம்னா we will get 1,12,000. அதில் 50% 56,000 56,000. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளைனால ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள், அதுக்கு 18%. இது 3 புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல தான் டவுட் இருக்கா? சூப்பர். ஸ்டெப் நம்பர் 2 ஐடிசி ஏதாவது டவுட் இருக்கா? குட். இப்போ நம்ம ஜிஎஸ்டி பேபிள் இன் கேஷ் பார்க்கலாம். இந்த பேலன்சஸ் இங்க போட்டுக்கோங்க கடமா. ஓகே. ஐடிசி ஐஜிஎஸ்டில வந்து 98,000 இருக்கு. ரூல் என்ன? ஐஜிஎஸ்டியோட கிரெடிட் என்னெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு அவைல் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு அவைல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து சிஜிஎஸ்டிக்கு எஸ்ஜிஎஸ்டிக்கு. கரெக்டா? இப்போ ஐஜிஎஸ்டியோட கிரெடிட் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 98,000 இருக்கா? நம்மளுக்கு ஐஜிஎஸ்டியோட டோட்டலா எவ்வளோடா? நம்மளுக்கு 36,000 தான் இல்லையா? அப்போ 98,000ல 36,000 போச்சுன்னா இன்னும் கிரெடிட் எவ்வளவு பாக்கி? 63,000 இருக்கு. கரெக்டா? இது புரியுதா? இதை நான் ஒன்று சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? சிஜிஎஸ்டியில் எனக்கு எவ்வளோ சொல்கிறான்? டோட்டல் டேக்ஸ் 65,000. ஸோ 65,000ல சிஜிஎஸ்டியோட கிரெடிட் எவ்வளோ இருக்கு எனக்கு? 19,000. கரெக்டா? ஸோ சிஜிஎஸ்டி கிரெடிட் வந்து 19,000. அதில் வந்து நான் டேக்ஸ் வந்து 65,000 பண்ணுறேன்னா 46,000 ரூபாய். ஐஜிஎஸ்டியில் ஆல்ரெடி ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 62,000 ரூபாய் இருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து நான் 46,000 ரூபாய் எடுத்துக்கலாமா? கரெக்டா? அப்போ 46,000 ரூபாய் டோட்டலா போச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரிமைனிங் கிரெடிட் வந்து 0. இங்க எவ்வளவு ஆயிடும்? ஓகே, ரிமைனிங் கிரெடிட் 0. இங்க சிஜிஎஸ்டி ஒண்ணுமே இருக்காது. கரெக்டா? சிஜிஎஸ்டிக்கு பேமெண்ட் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்படி சொல்றேன் பாருங்க கண்ணா. சிஜிஎஸ்டி மொத்தமா வந்து எனக்கு 65. அத சிஜிஎஸ்டி கிரெடிட் எனக்கு எவ்வளவு இருக்கு? 19,000. ஸோ சிஜிஎஸ்டி ரிமைனிங், இந்த சிஜிஎஸ்டி 46,000 ரூபாய் எங்கேருந்து எடுத்துக்கிறேன் நான்? ஐஜிஎஸ்டியில் இருக்கிற 62,000 ரூபாய்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இப்போ நான் வந்து
சிஜிஎஸ்டிக்கு ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டேன் கரெக்டா? 46,000 ரூபாய் டேக்கன் ஃப்ரம் ஐஜிஎஸ்டி கிரெடிட். புரியுதாடா? புரியுதா? இது புரியுதா? ஆ. வஷிதா மித்ரா புரியுதா இது? ஆமா சொல்லுமா. இப்ப 65,000 ரூபாய் மொத்தம் டாக்ஸ்டா. சிஜிஎஸ்டியோட கிரெடிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 19,000 ரூபாய். அப்ப சிஜிஎஸ்டி கிரெடிட்ல இருந்து அதை ஆஃப்செட் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங் 46,000 ரூபாய் இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணோம். ஐஜிஎஸ்டி கிரெடிட்ல ஏற்கனவே 62,000 ரூபாய் இருக்கா மிச்சம்? கிரெடிட் சொல்றேன். கிரெடிட் 62,000 ரூபாய் மிச்சம் இருக்குல்ல. இது புரியுது ஐஜிஎஸ்டி கிரெடிட். அதை இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். 46,000 ரூபாய் இங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ணி சிஜிஎஸ்டியை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்றோம். அப்போ ஐஜிஎஸ்டி கிரெடிட்ல மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 16,000 ரூபாய் கிரெடிட் இருக்கு கரெக்டா? இது புரிஞ்சுதா? இப்போ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு பே பண்ணோம் டோட்டலா? 65. எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் எவ்வளவு வச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி? 19,000 ரூபாய். அப்போ 65,000ல இருந்து 19,000 ரூபாய் போச்சுன்னா 46,000. இங்க ஆல்ரெடி எவ்வளவு வச்சிருக்கோம்? 16,000 ரூபாய் இங்க கிரெடிட் வச்சிருக்கோம் கரெக்டா? அதை இங்க ஆஃப்செட் பண்ணிடலாமா? ஆ அவ்வளவுதான்டா. ஸோ இங்க 46,000 ரூபாய். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஐஜிஎஸ்டி கிரெடிட்ல இருந்து நம்மளுக்கு 16,000 ரூபாய் தான் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா 30,000 ரூபாய் நம்ம வேற வழியே இல்லாம டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். நம்மளுக்கு எதுவுமே கிரெடிட் இல்ல. புரியுதா? ஸோ எஸ்ஜிஎஸ்டி திஸ் அமௌண்ட் எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் டு பி பெய்டு. ஓகேவா சொல்லலாம்? நம்மளுக்கு ஐஜிஎஸ்டி 4 கன்க்ளூஷன்ஸ்டா. ஐஜிஎஸ்டி கிரெடிட் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட். ஐஜிஎஸ்டி கிரெடிட் ஃபுல்லி யூட்டிலைஸ் புரியுறதா? இந்த பாயிண்ட் புரியுறதா? மொத்தமா யூட்டிலைஸ் பண்ணிட்டோன்ற பாயிண்ட் புரியுறதா? 3 பேருக்கும் புரியுறதா இல்லையா சொல்லுங்க கண்ணா. ஓகே வஷித் மித்ரா அக்ஷயா எனக்கு புரியுறதா இல்லையான்னு நீங்க சொல்லணும். புரியுறது புரியல. ஆ இந்த ஸ்டெப் நம்பர் புரிஞ்சிருது. கன்க்ளூஷன். அடுத்த கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் 2. எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் rupees 30,000 to be paid. இது புரியுறதா? சூப்பர். கன்க்ளூஷன் 3. IGST credit of 62,000 is utilized for CGST tax payment of rupees 46,000 and SGST tax payment of credit set off of rupees 16,000. இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுறதா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஐஜிஎஸ்டி கிரெடிட் ரிமைனிங் கிரெடிட்டை நான் சிஜிஎஸ்டி ஓட டாக்ஸ் பேமெண்ட்டுக்காக ஒரு 46,000 ரூபாய் நான் பே பண்றேன். ஓகே. அண்ட் எஸ்ஜிஎஸ்டியோட டாக்ஸ் பேமெண்ட்டுக்காக it utilized for CGST tax payment and SGST tax payment of rupees 16,000. இந்த பாயிண்ட் புரியுதா? கன்க்ளூஷன் 3 புரியலையாண்ணா? ஓகே. மிச்சம் இருக்கிற 62,000 ரூபாய் இருக்குல்லடா ஐஜிஎஸ்டி டாக்ஸ் கரெக்டாடா கிரெடிட். அந்த கிரெடிட்டை நம்ம இந்த சிஜிஎஸ்டி ரிமைனிங் 46,000 ரூபாய்க்கு செட் ஆஃப் பண்றோமா? கரெக்டா? அண்ட் 16,000 ரூபாய் எஸ்ஜிஎஸ்டிக்கு செட் ஆஃப் பண்றோமா? அப்ப ரெண்டும் சேர்த்தா 62,000 ரூபாய் இல்ல? அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த ஐஜிஎஸ்டியோட செல்ஃப் கிரெடிட் ஐஜிஎஸ்டி யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். ரிமைனிங் ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை இப்படி நான் யூட்டிலைஸ் பண்றோம். இதுதான் கன்க்ளூஷன். இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஐஜி எழுதணும்னு சொல்லுமா. ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். இல்லையா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த 2 கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்தா போதும். 3வது விட்டுருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது பண்ணிக்கோங்க கண்ணம்மா. ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எப்படி இதுவா இருக்கோ பண்ணிக்கோங்க. ஆனா
எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்தா போதும். புரியுறதாடா இந்த சம்ம? அவ்வளவுதான். ஒரு இது ஒர்க்கிங் வந்து நான் கொடுத்துருக்கிறது டாக்ஸ் லைபிலிட்டி ஒர்க்கிங். செல்லமா இந்த ஒர்க்கிங்கை விட என்னோட ஒர்க்கிங் பார்த்துக்கோங்கண்ணா. இந்த ஒர்க்கிங்கும் பாருங்க. இந்த ஒர்க்கிங் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ நான் ஜென்ரலா இந்த ஒர்க்கிங் இந்த ஒர்க்கிங் ஜிஎஸ்டி டாக்ஸ் லைபிலிட்டிக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த ஒர்க்கிங் கிரெடிட்டுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்றது இந்த ஒர்க்கிங். புரியுறதாடா? ஸோ இந்த ஒர்க்கிங் பாருங்க. இந்த ஒர்க்கிங் பார்க்காதீங்க, கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? குட். ஸோ நான் இங்க மாத்திடுறேன் மசாமா. இதுதான் ஆன்சர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 ஓகே, ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போடுங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்கடா. டைப் 3 ப்ராப்ளம் கண்ணா. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது இல்ல? 1,12,000 பிரிக்கிறது. ஹையஸ்ட் ஆஃப் தி சப்ளை which is a rule of mixed supply. இதுலயே காம்போசிட் சப்ளை கொடுத்தா என்ன பண்ணிருப்பீங்க வஷிதா? இதையே ம் வெரி குட். பிரின்சிபல் சப்ளையோட ஜிஎஸ்டி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அதுல அப்படியே 50-50 எடுத்துக்கணும். ஓகேவா? குட். திடீர்னு அப்படி கேட்பான்டா. இனிமேல இருந்து நீங்க பார்க்க போற ஒரு விஷயம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல் த டாபிக்ஸ். சரியா? ஓகேவா கண்ணா? அவ்வளவுதான். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ஐடிசி யோட சம்ஸ் இல்ல? ஐடிசி சம்ஸ்டா. கண்ணம்மா நாளைக்கு மார்னிங் உட்காந்தா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? ஒரு ஒரு 12 to 2 அந்த மாதிரி. 3 பேருக்கு. ஓ, அந்த கிளாஸ் இருக்குல்ல, மறந்துட்டேன். ஓகேடா. 3 3 to 5 எப்படிடா? ஈஸியா இருக்குமா? ஓகே, என்ன டைமிங் சொல்லுங்க செல்லமா நாளைக்கு டோட்டலா? ம். ஓ, அப்படியா? ஓகே. ஓ,
ஆனா நீங்க சாப்பிடணுமேடா, கேப்பே இல்லாம இருக்கும் உங்களுக்கு. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நான் அந்த மீன் டைம் நான் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஜிஎஸ்டி லைபிலிட்டி மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இது ஒரு ஒரு 1 ஹவர் தான்டா இந்த இது டாக்ஸ் லைபிலிட்டி. இப்போ ஐஜிஎஸ்டி நம்ம செட் ஆஃப் பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட் தான் இப்போ படிக்க போறோம். நாளைக்கு 6 o'clock முடிஞ்சிருதா? அப்ப நம்ம 6 o'clock மேல வச்சுக்கலாமா? ஒரு 6 to 8 அப்படி, 6 to 7:30 அப்படி ஓகேவா இருக்குமா 3 பேருக்கும்? மித்ரா ஓகேவா உங்களுக்கு? வஷிதா, அக்ஷயா ஓகேடா. ஓகே செல்லம், சரிடா. அப்ப நம்ம ஈவினிங் பார்க்கலாம். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஸ்டேஜ் 2 கிளாஸஸ் ஏதாவது ஐ வில் ட்ரை டு. ஸ்டேஜ் 2 கிளாஸஸ் மித்ரா இருப்பாங்களே. சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் சரியா? ஸோ இந்த 2 சம்ஸ் பாருங்க. இது போட்டு இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கஷ்டமா இருக்காது. இது இந்த இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்த ஜிஎஸ்டி லைபிலிட்டி பயங்கர ஈஸிடா. இதே கான்செப்டை வச்சு வரும், அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரம் 45 மினிட்ஸ்ல அதை முடிச்சிடலாம் டக் டக்குன்னு. ஓகேவா? ஓகே செல்லம், தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ம், பை பை. தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ கண்ணா. ம், தேங்க்யூ மித்ரா, வஷிதா, அக்ஷயா, தேங்க்யூ. தேங்க்யூ.